நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு கோவம் வரதாண்டா செய்யுது. ஆனா அதுக்காக ஆத்திரமே பட்டுட்டு இருந்தா ஆக்கப்பூர்வமா எதுவுமே செய்ய முடியாதுடா. என் கண்ணு முன்னாடியே என் காயத்ரிக்கு பூவையும் புடவையும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறான். வாங்கிட்டு வந்ததும் இல்லாம பூவை எல்லாரும் முன்னாடியும் காயத்ரி தலையிலேயே வச்சு விட போறான். அப்படியே என் உடம்புக்குள்ள இருந்து உசிரியா உருவி எடுத்த மாதிரி இருந்துச்சுடா. ஆனா நீ உனக்கு கவனிச்சியா, அந்த சுந்தர் பையன் காயத்ரி தலையில பூ வச்சு விட வரும்போது காயத்ரி அதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம இருந்தா. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ காயத்ரிக்கு அவன் மேல விருப்பமே இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அந்த ஒரு விஷயம் மட்டும் கிளியர் கட்டா தெரிஞ்சிருச்சுன்னா நான் எதுக்கிட்ட இப்படி நொந்து சாவ போறேன்? காயத்ரி கிட்ட என்னோட லவ்வ சொல்ல முடியாம தயங்கி இருந்தப்ப கூட நான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சதே இல்லடா. ஆனா எப்போ இவன் வந்தானோ அப்போல இருந்து காயத்ரி விஷயத்துல நான் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன்டா. டேய், நான் உனக்கு சொல்லட்டா, அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா பேசிக்கிட்டே தான் இருக்கணும். நடந்தது நடந்துருச்சு, அதுக்கு என்ன சொல்யூஷன் மட்டும் யோசிப்போம். நீ சொல்றது கரெக்ட் தான்டா. இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு சொல்யூஷன். காயத்ரி மனசுல நான் இருக்கேனா இல்லையாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதை இப்பவே காயத்ரி கிட்ட நேரடியா கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவ மட்டும் என்னதான் பிடிச்சிருக்கு, அந்த சுந்தர பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணலான்னு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்டா. அம்மாவே எதிர்த்து வந்து நின்னாலும் பாத்துக்கலாம்டா. நான் இப்பவே போய் காயத்ரி பார்த்து பேச போறேன். இல்லனா எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. சூப்பர் ராமச்சான், அப்படி கிளம்படா சிங்கம் மாதிரி. வா போவோம். நான் ரெடி. என்ன காயத்ரி, அவன் எடுத்து கொடுத்த புடவையை நீ கட்டலையா? அவன் சுண்டு விரல் கூட என் மேல படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மாமா. ஏன் செழிய எனக்காக வாங்கி கொடுத்த புடவை இது. இத நான் இப்போ சந்தோஷமா கட்டியிருக்கேன். இப்போ இந்த நிமிஷம் என்ன இந்த புடவையில பாக்குற செழியனுக்கு புரியும். அவனை பிடிக்காம தான் அவன் வாங்கி கொடுத்த புடவைய நான் கட்டிக்கல. அவரை பிடிக்க போய் தான் அவர் வாங்கி கொடுத்த புடவைய நான் கட்டியிருக்கேங்கிறது செழியனுக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை கட்டியிருக்கேன். நல்ல யோசனை தான்மா. இத செழியன் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுப்பான்னு நம்புறேன். ஆனா நீ புடவையை மாத்தி கட்டினதை வச்சு அந்த பையன் ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்றது? என்ன பிரச்சனை வேணாலும் பண்ணட்டும் மாமா. அவனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம். இப்ப நான் வெளியே போறதுக்கு சம்மதிச்சதே அவன் மூஞ்சுக்கு நேராவே பார்த்து, யாருடா நீ, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், மரியாதையா ஓடி போயிருன்னு சொல்றதுக்காக தான். யாரு சொல்லியும் கேட்காதவன், பணத்தை வாங்கிக்கிட்டு மாறி வந்து நமக்கு எதிரா நிக்கிறவன் நீ சொன்னா மட்டும் கேட்டுருவானா தாயி? அம்மா, நான் போயிட்டு திரும்ப வரும்போது இனிமே அவன் என் வாழ்க்கையில இல்லங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு தான் நான் திரும்ப வருவேன். புரியுதா? அம்மாடி, அந்த கேடுகட்ட ராஸ்கல் ஏதோ திட்டத்தோட வந்திருக்கான். உன்னால எப்படிமா அவங்ககிட்ட பேசி சாதிக்க முடியும்? அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியலப்பா. அவன் என்கிட்ட நடந்துக்கிறத பொறுத்து, அந்த சூழ்நிலைய பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. மரியாதையா நடந்துக்கிட்டானா அவனுக்கு மரியாதை, இல்லனா கால்ல கிடக்கிற செருப்பு பிஞ்சு போற மாதிரி அவன் முகத்திலேயே அடி விழும். தாயி, ஏதாவது பிரச்சனையாயிட போகுது. இதுக்கு மேல என்னமா பிரச்சனை வரப்போகுது? அவனுக்கு பயந்தா அவன் அடுத்தடுத்து பிளான் பண்ணி நம்மள டார்ச்சர் தான் பண்ணுவான். அவனுக்கு பயப்படாம துணிஞ்சாதான் அவனை ஓட ஓட விரட்ட முடியும். அவனை விரட்டி அடிக்கணும்னு தான் நான் துணிஞ்சிட்டேன். அம்மாடி, பணத்தை வாங்கிட்டு அவன் இப்படி கழுத்து இருப்பான்னு கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலாமா? உன்னை அவன் கூட தண்ணி அனுப்புறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கு தாயி. வேண்டாம் தாயி, ஏதாவது உடம்புக்கு முடியலன்னு சொல்லி தட்டி கழிச்சிடலாமே. இப்படியே எத்தனை நாளைக்கு தான் தட்டி கழிக்க முடியும்?
இது எனக்கும் அவனுக்குமான பிரச்சனை. இது வரைக்கும் ஏன் பிரச்சனைக்காக நான் அவனை எதிர்த்து நிக்கல, அவனை சந்திச்சு பேசவும் இல்ல. இனியும் நான் அவனை எதிர்த்து நிக்கலனா இந்த மாதிரி சில்லறத்தனமா இப்படிதான் நடந்துப்பா. அவனுக்கு பதிலடி நாம தான் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். நீங்க தடுக்காதீங்கப்பா. நீ தைரியமான பொண்ணு தாயி. உன்னை யாரும் தொட முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. அவனுக்கு நேரம் சரியில்லை, வந்து நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டான். பாத்துக்குவோம். நீ ஜாக்கிரதையா போயிட்டு வா தாயி. நான் பாத்துக்கிறேம்மா. ம். டேய் மாணிக்கம், நம்ம 2 பேரும் கார்ல பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவோம். நம்ம பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம்.